இவரோட ரொம்ப படிக்காம இருக்கலாம், அறிவில் குறைந்தவனாய் இருக்கலாம், சாதாரண மனிதனாய் இருக்கலாம். தேவன் அவர் கையில் உன்னை எடுத்து உன்னை வரைந்து மகத்துவத்தை அதிசயத்தை உன் மூலம் நிறைவேற்ற அவர் காத்திருக்கிறார். அவர் காத்திருக்கிறார். நான் இயேசுவுக்கு என்னை ஒப்பு கொடுக்கும் போது ஒரு கொலைகாரனார், கத்தியோடு வாழ்ந்தவன், என்னுடைய தாய் தகப்பனை ஒரே நேரத்துல ஒரு மனுஷன் கொன்னுட்டாயா, ஒரே நேரத்துல கொன்னுட்டான். தூத்துக்குடியில் அநேக ஆண்டுகளாக அவனை கொல்லுவதற்கு நான் கத்தி வச்சிருந்தேன். அநேக திட்டங்கள் தீட்டினேன். சில முக்கியமான வக்கீல்கள் உதவியை தேடியிருந்தேன். தீவிரவாதி குழுவோடு தொடர்பு வைக்க ஆரம்பித்தேன். அருமையானவர்களே, கத்தியோடு இருக்கும் போதுதான் இப்படிப்பட்ட கூட்டத்துக்கு வந்தேன். கொல்ல வேண்டும், எங்க அப்பா அம்மாவை கொன்னவனை கொல்ல வேண்டும், அது எனக்கு லட்சியமாக இருந்தது. ஆனா என்ன நடந்தது தெரியுமா? எங்க அப்பா அம்மாவை கொன்னவன் கோயம்புத்தூர்ல இருக்கிறான் என்று கேள்விப்பட்டேன். கேள்விப்பட்ட உடனே எனக்கு உடனே போனோம். ஆனா நான் ரட்சிக்கப்பட்டேன். இது போன்ற கூட்டத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். அந்த கத்தியை கொஞ்சம் தூக்கி தூர வச்சுட்டு பைபிளை கையில் வச்சிருந்தேன். எப்போதும் பைபிளே படிப்பேன். என் மனசுக்குள்ள அவனை கொல்லணுங்கிற எண்ணமும் இருந்து, அவன் கோயம்புத்தூர்ல ஒரு இடத்துல இருக்கிறான் என்று அறிந்து நான் புறப்பட்ட போது ஜெபித்தேன், இயேசுவே நான் ரட்சிக்கப்பட்டேன், உங்க பிள்ளையா இருக்கேன். ஆனா எங்க அப்பா அம்மா கொன்னவன் அட்ரஸ் கிடைச்சிருக்கையா. என் வாழ்க்கையில அம்மாங்கிற வார்த்தையை சொன்னதே இல்லை, அப்பா என்று நான் சொன்னதே இல்லை. 2 வயசுல கொன்னவன், ஒரு தெருவில் அனாதையா என்ன போட்டவன், அவன் அட்ரஸ் கிடைச்ச போது ஜெபிச்சு, இயேசுவே இயேசுவே நான் என்ன செய்யணும்? புறப்பட்டேன். கத்தியை எடுத்துட்டு போல, பைபிளோட போனேன். பைபிளோட போனேன். ஐயா, இதுவும் ஒரு கத்தி தான், வேத வசனம் என்ற ஆவிக்குரிய பட்டயம். இந்த கத்தியோட போனேன். ஜெபம் பண்ணிட்டே போனேன். ஒருவேளை கோபம் வரும் என்று நினைத்தேன். ஏற்கனவே அவனை நினைக்கும் போதெல்லாம் சட்டையை கிழிப்பேன். சில வேளை எனக்கு தூக்கம் வராம என் உடம்ப கீறி ரத்தத்தை பார்த்ததான் தூக்கம் வரும். ஒரு வெறியனா இருந்தேன். ஆனா இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு நான் ஜெபி அவனை தேடி போனேன். இந்த பைபிளோட போனையா. ஆண்டவர் என் மனசுல உணர்த்தின வார்த்தை, நன்மை செய், தீமைக்கும் நன்மை செய். இதை எனக்குள்ளே சொல்லிக்கொண்டே இருந்தார். நன்மை செய் முடியுமாயா? எங்க அப்பா அம்மாவை கொன்னவனுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ நன்மை செய். கத்திய வச்சுட்டு வந்துட்டேன். கோயம்புத்தூர்ல இறங்கினேன். நீ நன்மை செய். சில வேளை தேவனுடைய சப்தம் சங்கு போல ஒலிக்கும். சங்கு போல ஒலிக்கிறியா? எனக்கும் அப்படிதான் ஒலிச்சது. நன்மை செய். ஒரு ஜவுளி கடைக்கு போனேன். அந்த ஆளை நான் பார்த்ததே கிடையாது. 2 வயசுல கொன்னவன். ஜவுளி கடைக்கு போய் அவருக்கு ஒரு பட்டு வேஷ்டி வாங்கினேன், ஒரு நல்ல ஷர்ட் வாங்கினேன், ஒரு அங்கவஸ்திரம் வாங்கினேன், அவருடைய மனைவிக்கு ஒரு சாரி வாங்கினேன், ஒரு பார்சல் பண்ணி அதுக்கு பிறகுதான் அவரை தேடி போனையா. மன அமைதியாயிற்று.
கீழ்ப்படிந்த போது, நன்மை செய் என்ற தேவ குரலை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்த போது மனம் அமைதியாயிற்று. அந்த ஆளுகிட்ட போய் இந்த பெயர் நீங்க தான் கேட்டேன். ஆமான். அவரை நினைத்து குமுறுகின்ற இந்த மனிதன் சாந்தமா அவர் கையில் அந்த கிஃப்ட கொடுத்தேன். நீ யார் என்றார். இத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் மதுரை தெருவில் 3 பச்சை குழந்தைய அனாதையா போட்டது ஞாபகம் இருக்கான்னு கேட்டேன். என் தங்கச்சிக்கு அப்போ 9 மாசம், எனக்கு 2 வயசு, என் அண்ணனுக்கு 3 வயசு. 3 பச்சை குழந்தைய மதுரை தெருவில் அனாதையா விட்டுட்டு போயிட்டான். எங்க அப்பா அம்மாவை கொன்னதுக்கு காரணம் சில லட்சம் ரூபாயை கொள்ளையடிக்க இந்த தெருவில் போட்டு போனாயா. அவ முன்னால நிற்கிறேன், அவ முன்னால நிற்கிறேன். அசாந்தமாக இருந்தேன். இத்தனை வருஷத்துக்கு முன்னால 3 பச்சை குழந்தைய தெருவில் விட்டது ஞாபகம் இருக்காங்க. ஆமா ஆமாங்கிறான். அந்த குழந்தையில 2வது குழந்தை தான் நான் அப்படின்னு நடுங்கிட்டான். நடுங்கினது மட்டுமல்ல, நான் கிஃப்டா அவன் கையில கொடுத்துருக்கேன். அவன் அப்படியே மூச்சு குப்புற விழுந்துட்டான். அப்ப நான் சொன்னேன், பழிக்கு பழி செய்ய வரலப்பா. ஒரு காலத்துல கத்தியோடு அலைந்தேன் உன்னை கொல்ல. ஆனா இன்றைக்கு அப்படி அல்ல, அப்படி அல்ல. என்னை ஆட்கொண்ட தெய்வம் இயேசு உனக்கு நன்மை செய்ய கூறுகிறார். வாழ்வது நவநீதன் அல்ல, மனுஷன் அல்ல, தெய்வமே எனக்குள்ள வாழ்கிறார். அவர் சொல்றார், உனக்கு நன்மை செய், உனக்காக ஜெபி. உன் மேல ரத்தப்பழி இருக்கு. பச்சை பிள்ளைகளை தெருவில் வெட்டிய உன் மேல சாபம் இருக்கு. சாபம். நீ சாபத்தோடு இருக்க, ரத்த பழியோடு இருக்க. உனக்காக ஜெபிக்க என்னை அனுப்பினார். அவருக்காக ஜெபித்தேன் ஐயா. தெய்வம் மதம் மாற்றுகிறவர் அல்ல, மனிதனை தேவ மனிதனாக மாற்றுகிறார், தேவ புத்திரனாக மாற்றுகிறார். நான் சாட்சி ஐயா, நான் சாட்சி.